கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆதக்குட்டிக்கு பேர் வைக்கும்போது கோவிட் டைமில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தங்காட்டி நிறைய ரிலேட்டிவ்ஸ் கூப்பிட முடியல. ஆனால் பக்கத்து கிராமத்தில் இருந்த ஆத்தாவை அப்பா போய் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆத்தா வந்து ஆதக்குட்டியை மடியில் படுக்க வச்சு குளிக்க வச்சு அதுக்கப்புறம் அவனுக்கு தாலாட்டு பாட்டெல்லாம் சொல்லி தாலாட்டி தூங்க வச்சாங்க. திரும்புற மாதிரி இல்லை. ஸோ இவர் தான் எங்களோட அப்புக்குட்டி அப்பா, மிஸ்டர் பன்னீர்செல்வம். சொல்ல போனா இந்த ஊர் நாட்டாம இருக்கார் இல்லையா, அவரோட வந்து பையன்பா. ஓ, தாத்தாவும் நாட்டாமையா? ஆமா. அப்போ நாட்டாமையோட பேரன் இவரு. இவங்க வந்து எங்க அப்பாவோட அத்தை, பேரு பேசி அம்மா, பேசி அத்தா அப்படி சொன்னா எல்லாருக்கும் தெரியும். இவங்க வந்து இவங்களுக்கு கொல்லுப்பாட்டி. ஆமா, உங்க எல்லாருக்கும் கொல்லுப்பாட்டி. ஆத்தாவுக்கு வந்து 98 வயசு ஆகுதுங்க. சீரியஸ்லி பிலீவ் பண்ணவே முடியல. 98. அதாவது எங்க அப்பாவோட அப்பா இருக்கார் இல்லையா, அவர் இறக்கும் போது 51 இயர்ஸ் ஓல்டு. ஸோ இவங்க வந்து அவங்க இறந்து இப்போ 41 இயர்ஸ் ப்ளஸ் ஆகுது. இவங்க வந்து இவங்களுக்கு அக்கா, அதாவது எங்கள் தாத்தாவோட அக்கா இவங்க. அப்போது இவங்களுக்கும் அவங்களுக்கும் 8 இயர்ஸ் டிஃப்ரென்ஸு. ஸோ பார்த்துருங்க, மோர் தென் 98 ப்ளஸ் தான், பட் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஏன் அதான் கொல்லு பேரனை அவங்க பார்த்தது எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அப்படிங்கிறத அவங்க மகிழ்ச்சியே அவங்களுக்கு காட்டி கொடுத்தது. அப்போ நான் சொன்னேன், அதான் உங்களுக்கு வந்து 90 வயசு கிட்டத்தட்ட ஆயிடுச்சு இல்லை, நம்ம வந்து உங்களுக்கு ஒரு விழா எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பண்ணிக்கலாம் சாமி அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் நினச்சேன், சரி இவங்க யாராவது விழா எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து நம்ம ஆத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் ஆதுக்குட்டியோட அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது இப்போ நிறைவேறும் அப்படிங்கிறது நான் நினைக்கவே இல்லை. இப்படி நல்லா ஃபுல் மேக்கப்போடு ரெடியாக இருக்கேன் இல்லையா. நான் இன்றைக்கி வந்து எங்களோட பாட்டியோட 107th பர்த்டே, அதாவது கனகாபிஷேகத்துக்கு கிளம்பிட்டோம். மீன்வாயில் இப்போ மாமாயத்தில் ஒரு 12 ஷேட்ஸ் லிப்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இந்த 12 ஷேட்ஸ் வந்து எது எனக்கு நல்லாயிருக்க மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நிறையா ஃபெஸ்டிவல்ஸ் வருதுங்க, நவராத்திரியாக இருக்கட்டும், தீபாவளியாக இருக்கட்டும். நீங்கள் வரவங்களுக்கு ஏதாவது ரிட்டன் கிஃப்ட் கொடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து என்ன கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா எல்லாருக்கும் ஃபேவரட்டாக இருக்குது லிப்ஸ்டிக். வாங்கினீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி மாமாயர்த் வந்து ரொம்ப நேச்சுரலான ப்ராடக்ட்டு. நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அவங்க எப்படி மரம் நடுறாங்களோ அவ்வளோ நேச்சுரலாக கேர் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம ப்ராடக்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவகேடோ, விட்டமின் இ இந்த மாதிரியான நேச்சுரலான ப்ராடக்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கங்காட்டி நீங்கள் அதை போட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பயம் இல்லாமல் சாப்பிட்லாம். ஆஹா கெமிக்கலா அப்படிங்கிற மாதிரி பயம் இல்லாமல் சாப்பிட்லாம். இது வந்து 12 hours வந்து லாங் ஸ்டேவாக இருக்கும். ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 8 hours வந்து மாய்ஸ்சரைசரோடு இருக்கும். ஸோ மேட் சேஃப் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் ப்ராடக்ட் அப்படின்னா உங்களுக்கு மாமாயர்த். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 12 ஷேடும் அப்ளை பண்ணி எப்படி இருக்குங்கிறது சொல்கிறேன். 02 Plum Punch, 03 Candy Floss Pink, 04 Cinnamon Nude, 05 Bubblegum Nude, 06 Melon Red, 10 Pink Lemonade, 11 Cherry Punch, 12 Berylicious Magenta, 13 Citrus Nude, 17 Raisin Punch. மாமாயர்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி கொடுத்த ஆனியன் ஷாம்புவோட ஃபீட்பேக் எல்லாம் எடுத்து இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி உங்களோட ஃபீட்பேக், கஸ்டமரோட ஃபீட்பேக் ஏற்ற மாதிரி அவங்க வச்சு ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ உங்களோட ஃபீட்பேக் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. மாமாயர்த் ப்ராடக்ட்ஸ் மாமாயர்த்தோட வெப்சைட் மட்டும் இல்லை, ஆப் மட்டும் இல்லை, அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா, பர்பிள், ஃபர்ஸ்ட் க்ரை எல்லாத்துலேயுமே இருக்குது. ஆஃப்லைன் ஸ்டோர்ஸும் அவைலபிள் இருக்குது. KALAV 2024 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 20% டிஸ்கவுண்ட் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஸ்பெஷலாக கிடைக்கும். கீழே வந்து டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன், மறக்காமல் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ பாட்டியோட என்ன பாட்டி ஆத்தானே சொல்லலாம், அதான் வந்து கனெக்டிங்காக இருக்கும். ஆத்தாவோட 107வது பர்த்டே, அதாவது கனகாபிஷேகத்துக்கு கிளம்பிட்டோம். நான் வந்து பாட்டிக்கு கொல்லு பேத்தி, ஆதன் வந்து ஆத்தாக்கு வந்து கொல்லு பேரை. ஸோ ஆல்ரெடி நம்மளோட ஆதனோட பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு ஆத்தா மட்டும்தான் ரிலேட்டிவ்ஸ்லேயே வந்திருந்தாங்க. ரொம்ப ப்ளஸ் பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 1 year முன்னாடி போகும்போது கூட ஆதனை அள்ளி கொஞ்சம் முத்தம் கொடுத்து வந்துட்டு போகும்போது கூட அவ்வளோ பாசமாக ஆதனை பார்த்து வழி அனுப்பி வச்சாங்க. ஆதன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ போய் அதோட பிளஸிங்ஸ் எல்லாம் வாங்கிடலாம் வாங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு பாட்டிக்கு செலிப்ரேட் பண்ண விழாவாக மட்டும் இல்லாமல் எங்கள் பழனியப்பன் உண்ணாத்தாள் அப்படிங்கிற தம்பதியிலிருந்து உருவான 600 பேரும் ஒரே குடும்பம் அப்படிங்கிற ரேஞ்சில் ஃபீல் பண்ணுற அளவுக்கு நல்ல நல்ல ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது. பாரம்பரியமாக வள்ளி கும்மியாட்டம், பரதம் இது எல்லாமே வச்சுருந்தாங்க.
ஆத்தா வந்து கொஞ்சம் கூட முகம் வாடவே இல்லை, எல்லாத்துக்கும் சிரிச்ச முகத்தோட 600 பேருக்கும் ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அதுவும் 107 வயசில் அப்படிங்கும்போது இதெல்லாம் நம்மளால சாத்தியமானு நினைக்கும்போது ரொம்பவே டஃப்பாக தான் இருக்குது. எல்லாத்துக்கிட்டையும் அவங்க அன்பாக இருக்கிற ஒரே காரணத்தினால தான் இத்தனை கூட்டம் கூடியிருக்கு. வராங்க 100 வயசு ஆச்சு, சாப்பாடு சாப்பிட்டு டீ குடிக்குது, நிறைய நடக்கணும் போகிறேன், எனக்கு அப்படியே இருந்தாலே போதும். மகன் ஓட்டு சாப்பிட்டு இருக்கிறேன், நிறைய நடக்கிறேன், டீ குடிக்குது, நிறைய இருக்கிறதுலப்பா. பேர் பேத்திமா. உங்களுக்கு எத்தனை பசங்க? பசங்க 3 பேர், 3 மகன் எனக்கு, பிள்ளைங்க 2 பேர், நல்ல சுகமாக இருக்கிறாங்க. இருக்கு. நம்மளோட அப்பா அம்மா கூட பிறந்தவங்களை தவிர அடுத்த கட்ட உறவுகள் அடையாளம் தெரியாமல் இருந்த எங்களுக்கு வந்து இது ஒரு உறவுகளுக்கான அறிமுக விழாவாகவும் அமைஞ்சதில் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஆத்தா இங்கே எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. 100 வயசுக்கு மேலே ஆனால் தான் கொண்டாடணுங்கிறது இல்லைங்க. உங்கள் வீட்லேயும் வயசானவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் கொண்டாடுங்க, அவங்கள மதிங்க. அவங்க பேச்சு ஏதாவது பேசினாங்கன்னா நமக்கு லேட் ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்லி போகாமல் ஒரு 5 நிமிஷம் அவங்க கையை பிடிச்சி உட்காந்து கேளுங்க. ஸோ அவங்களுக்கு இந்த முதுமையில் இருக்கிற தனிமை தான் வந்து நம்ம தீர்க்க வேண்டிய முதல் பிரச்சனை. ஸோ அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு அவங்களுக்கு ஒரு விழா எடுத்து கொண்டாடி எல்லாத்துக்கிட்டையும் ஆசீர்வாதம் வழங்குற அளவுக்கு நீங்கள் ஒரு ஏற்பாடு பண்ணிங்கன்னா அவங்க ரொம்பவே வந்து மனமகிழ்ந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அந்த ஆசீர்வாதம் இதே மாதிரி எங்கள் ஆத்தாவோட ஆசீர்வாதம் உங்கள் எல்லார்ட்டும் கிடைக்கட்டும் அப்படிங்கிறதும் நான் வேண்டிக்கிறேன். 7வது பிறந்தநாள் வந்து இன்றைக்கி சிறப்பாக கொண்டாடி இருக்கோம். எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக இருப்பாங்க, ஆசாரத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு யாராச்சும் வந்தால் வாங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையை நீவி சொடக்கெடுக்கிறதா இருக்கட்டும், அவ்வளோ அன்பாக இருக்குங்கிறது தான் இங்கே இவ்வளோ பேர், கிட்டத்தட்ட 500-700 பேர் பக்கம் வந்திருக்காங்க. ஒருத்தங்க அன்பாக இருந்தால் எத்தனை பேர் கூடுவாங்க அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒருத்தங்களே சாட்சியாக இருக்காங்க. 107 வருஷம் அப்படிங்கிறது இப்போ இந்த இருக்கிற தலைமுறையில் காலத்தில் வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை. 60-65 தாண்டதே இப்போ நமக்கு பெருசாக இருக்குது. எல்லாமே லைஃப் ஸ்டைல், எதுக்கு எடுத்தாலும் நம்ம சின்ன விஷயம், ஒரு ஃபோன் கீழே விழுந்தால் உடனே கோவப்படுறோம், டென்ஷன் ஆகிறோம். ஆனால் வந்து அவங்க வந்து எதுக்கும் நிதானமாக இருப்பாங்க. ஒரு கருணாகம் வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி கருணாகம் கொட்டிருச்சு பாத்ரூம் கழுவுற இடத்துல க்ளீன் பண்ணும்போது, அப்போ கூட அவங்க நிதானமாக இருந்தாங்க தான் அவங்க பிபி வந்து ஏறாமல், தலைக்கு அந்த விஷம் ஏறாமல் நிதானமாக இருந்து அவங்க வந்து பத்திரமா வந்தாங்க, மீண்டு வந்தாங்க. ஸோ எந்த ஒரு சூழ்நிலையிலும் நிதானமாக இருந்தால், அதே மாதிரி நல்ல சாப்பாடு கரெக்டான டைம், காலையில் 7 மணி 8 மணி இருந்தால் சாப்பிடுவாங்க. நல்ல சாப்பாடு, நல்ல தண்ணி நிறையா குடிப்பாங்க, ஒரு இடத்துல உட்காராமல் நடமாடிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் அவங்க இவ்வளோ வருஷம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ வருஷம்லாம் நாங்கள் இருக்குமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஆனால் அவங்க வந்து இவ்வளோ வருஷம் இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 1000 பேரை கண்டவங்களோட ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப பெரிய புண்ணியம்பாங்க. ஸோ பார்க்குற வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேங்க. ஆமா கொஞ்சம் கீழே பாருங்க. ஆமாங்க, அன்றைக்கி பாட்டிக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தப்பவே சொல்லிட்டு இருந்தேன் நான், பாட்டிக்கு 100 வயசு ஆகும்போது கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லுங்க. அது இப்போ நடந்திருக்கு. நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது இப்போ நடந்திருக்குங்க. ஒரு வாரம் என்னோட வாரிசுன்னு ப்ரூஃப் பண்ணுறியாடா? மைக்க பிடிச்சிட்டு இருக்க, என்னோட வாரிசா நீ? ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பேச்சியம்மாள் 107 அப்படின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்தாங்க. ஒரே வாரம் கடகடகடன் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. இந்த நிகழ்ச்சி நிறைய நியூஸ் பேப்பர், மேகசின், அதுக்கப்புறம் மீடியாஸ், அதுக்கப்புறம் வந்து சோசியல் மீடியா எல்லாத்துலேயுமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஆத்தாக்கும் ரொம்ப சந்தோஷமாக போச்சு. நாங்கள் இந்த விழாவை எப்படி எடுத்தோம், எப்படி எல்லாம் சிறப்பாக கொண்டாடணும் அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டாடா, பை பாய்.